வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா திணை மாவுருண்டை தான் பார்க்க போறோம். அதுக்கு திணையை நல்ல துண்டுல தொடச்சிட்டு செவக்க வறுத்துக்கணும். கருக விட்டுறக்கூடாது. சிம்மிலே வறுத்துக்கணும். வாயில போட்டு பார்த்தோம்னா பொறு பொறுன்னு இருக்கணும். அந்த ஸ்டேஜ்ல எடுத்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் நம்ம வெறும் சட்டியிலே வறுத்துக்கிறோம். நெடக்கடலை வறுத்தது வாங்கினோம்னா தோல் நீக்கிட்டு அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கிறோம். இந்த நெடக்கடலையும் முந்திரி பருப்பும் நம்மளுக்கு கடிபடணும்னா நம்ம 1-2 சுத்திட்டு எடுத்து வச்சுட்டு கடைசியா சேர்த்துக்கணும். இல்ல பெரியவங்களுக்கு நைஸா அரைக்கணும், குழந்தைங்களுக்குன்னா நைஸா நம்ம பண்ணணும். இப்ப நம்ம இந்த மாதிரி பொறுப்பா எடுத்தாலும் திருப்பி வெள்ளத்தோட சுத்த போறோம். சுத்தக்கூடாதுன்னா இதை கடைசியா நீங்க சேர்த்துக்கணும். இப்போ 1 டம்ளர் திணைக்கு ஒரு அரை அல்லது 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து அதையும் மிக்சியில நம்ம பொடிச்சுக்கிறோம். இதையும் அதோட ஒன்னா சேர்த்துடுறோம். அதுக்கு அடுத்து நம்ம திணை மாவையும் நல்லா நைஸா அரைச்சுக்கிறோம். அரைச்சு அதையும் அதோட சேர்த்துடுறோம். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம மிக்சியில ஒரு சுத்தணும்னா இப்போ அந்த கடலை எல்லாம் இதுல அரைபட்டுரும். அதனாலதான் அரைபடக்கூடாதுன்னா தனியா வச்சுக்கிட்டு இந்த திணை மாவையும் வெள்ளத்தையும் மட்டும் மிக்சியில சுத்தணும்னா அது கொஞ்சம் அந்த லேசா அந்த மிக்சி சூட்டுக்கு அது பதத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து நல்லா மாவு உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். திணை மாவு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்து ஆரோக்கியமானது. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நெடக்கடலை சேர்த்திருக்கனாலையும் முந்திரி சேர்த்திருக்கனாலையும் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.